இந்த வீடியோல நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 425 பார்க்க போறோம். சக்குரா ஒபிட்டோட இடத்துக்கு நான் ரினேகனை குத்தி கிளிக்க போவா குணாய் வச்சு. டைம் ஸ்பேஸ்க்குள்ள வந்த மாதிரா இல்லன்ட்டு ராட எறிவான். ஒபிட்டோ காமோயி பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த இன்ஃபினைட் ட்ரீம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சக்குரா இடையே வந்து விழுவா. கக்காஷி சக்குரான் பாரு. கக்காஷி சென்சென்ட் பாக்குறப்ப சாஸ்கேவை பார்த்துட்டு சாஸ்கேட்டு ஷாக் ஆவா. என்ன இங்க பாக்குறேன்னு கேட்பான். கக்காஷி டைம் ஸ்பேஸ் லைன்ல இருந்தா. சக்குரா அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்பாரு. சக்குரா சென்சை உங்க இடத்துக்கணும்பா. கக்காஷி சீக்கிரம் முடிஞ்சிச்சு. நான் இடத்துக்கான திருடிட்டாதான் சொல்லுவாரு. சக்குரா பக்கத்துல வந்துட்டு நான் பாக்குறேன்ட்டு ஹீல் பண்ணுவா. கக்காஷி என்ன விட்டு தள்ளு. ஒபிட்டோ என்னாச்சு? மாதரா தனத்தானே காமையில டெலிபோர்ட் பண்ணி உள்ள வந்திருப்பான் பாரு. சக்குரா நாங்க இருக்கப்ப டக்குன்னு நடந்துருச்சுன்பா. பாஸ்ட்ல ஒபிட்டோ சக்குரா கிட்ட என்னோட ரினேகனை இடத்துக்கண்ண நீ அழிச்சாகணும். இப்போதைக்கு என்னால நகரம் கூட முடியாது. என் காட் கொஞ்சம் டவுன் பண்ணாலும் பிளாக் ஜெட்ஸ் மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்குவான். ரெனேகானையும் எல்லாத்தையும். அப்புறம் என் வலது கண்ணோட தோஜுட்ஸோ பயன்படுத்தி வெளியேவும் போயிருவான். அப்புறம் ரெனேகான் மாதரா கைகளுக்கு போயிரும். அவனுக்கு 2 கண்ணும் கிடைச்சிட்டா விஷயம் மோசமாயிரும்பா. சக்கரம் என்ன மோசம்னா எவ்வளவு மோசமாகும் இது பத்திலையான்னு கேப்பா. ஒபிட்டோ 2 ரெனேகானையும் என்னாலே எனக்குள்ள இம்ப்ளான் பண்ணிக்க முடியல. ஈவன் இந்த இடத்துக்குனால இதோட சக்கரன் தோஜுட்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. நான் என்ன எனக்கு ஆரம்பிச்சேன். இது என்னோட கண்ணும் இல்ல. வெறும் ஒன்ன வச்சுக்கிட்டே என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சிருக்கு. 2 ரெனேகானா அதோட ஓனர் கிட்ட போயிட்டா யாராலையும் அவனை எதிர்த்து நிக்க முடியாதுன்னு பயப்படுறான்பா. சக்கரம் ஆனாங்கும் போது ஒபிட்டோ தோஜுட்ஸுவால 2 கண்கள் ஒன்னா இருக்கப்பதான் அதோட ஃபுல் பவர் வெளியே வரும். நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது. இந்த இடத்துக்கு என்ன அழிச்சிரு ப்ளீஸ் இருப்பான். கக்காஷி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க சக்குரா ஷாக்காவா. கக்காஷி என்னன்னு கேட்பாரு. சக்குரா நம்ம பிரச்சனையில இருக்கோம். ஒபிட்டோ லிமிட் போயிட்டு நகர முடியாம இருந்தான். கண்டிப்பா மாதரா ஒபிட்டோட ரெனேகான் நடந்திருப்பான்பா. டைம் ஸ்பேஸ் பிளேன்குள்ள காட்டுவாங்க. மாதரா ஒபிட்டோ நஞ்சுக்குள்ள கை விட்டு தூக்குவான். அவன் இதயத்துல நான் வச்ச கல்ஸ் சீல் டாக் எங்க போச்சு? எப்படி ரிமூவ் பண்ண? ஒன்னாலே அதை அழிச்சிருக்க முடியாதுன்பா. கக்காஷியை குத்த வச்சு ரிமூவ் பண்ணன்பா ஒபிட்டோ. பாஸ்ட்ல கக்காஷி என்னால செய்ய முடிஞ்சது தான்ட்டு குணாயில லைட்னிங் சக்கராவை செலுத்தி அடிச்சிருப்பார் இல்லையா? அப்பதான் அந்த கல்ஸ் சீலிங் டாக் போயிருக்கும். ஒபிட்டோ நான் 10 செஞ்சுரிக்கு ஆகணுங்கிறனால என் வாழ்க்கைய பணைய வச்சேன். ஆனா நீ என்னெல்லாம் விரும்பினியோ அதெல்லாம் செய்ய மாட்டேன்பா. மாதரா சிரிச்சிட்டு நான் என்னெல்லாம் நீ செய்யணும்னு நோக்கத்துல இருந்தானோ ஆக்சுவலா அதெல்லாம் செஞ்சுட்டேன். சொல்ல போனா என் ஹோப்ஸையும் தாண்டிட்டேன்பா. ஒபிட்டோ என்ன ஃபன்னா இருக்குன்னு கேட்பான். மாதரா கல்செல் டாக்ங்கிறது உன்னை பப்பட்டாக்கு இருக்கு. உன் உடம்புக்குள்ள இம்ப்ளான் பண்ணப்பட்டதை ரிமூவ் பண்ண நீ ட்ரை பண்ணா அது உன் மூமெண்ட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். உனக்கு தெரிஞ்சிருக்கும் போல ஒபிட்டோ. கல்செல் டாக்ஸ்னு பேசினா உங்க 2 பேத்துக்குள்ளே நான் இம்ப்ளான் பண்ணத இயற்கையே உங்களாலே உங்களை கொண்டுக்க முடியாது. நீங்க 2 பேருமே என்னோட பிரஷியஸ் பான்ஸுங்க நலன்பா. ஒபிட்டோ 2 பேரா என்ன சொல்றேன்னு கேட்பான். மாதரா விதின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆனா 2 பேருமே சொல்லி வச்ச மாதிரி அதுல இருந்து வெளியே வந்தது எக்ஸாக்ட் சேம் மெத்தட்லன்பா. கக்காஷி ரின்ன சிடோரியால கொன்னப்ப பாத்திருப்பாளே அதை யோசிச்சுட்டு ஒபிட்டோ ரின்னான்பா. மாதரா ஆமா மாதரா அந்த பொண்ணு 3 டெயில்ஸோட ஜென்சுரிக்கி ஆக்கி லீஃப் வில்லேஜ்ல விட்டு ரேம்பேஜ் பண்ண வைக்கலாங்கிற பிளான். அந்த பிளாட் என்னது ஹிடன் வெஸ்டோடது இல்ல. அந்த பொண்ணு கக்காஷியோட மூவ் அவளுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா. பிளாட்டை திருப்ப அதுவும் அவ உயிரை கொடுத்து. ஆனா அதுவுமே என்னோட பிளான் தான். உன்னை இருளுக்குள்ள தள்ளி உன்னை என்னோட அடிமையாக்கிக்கன்பா. ஒபிட்டோ திட்டிட்டு இதெல்லாம் என்ன வேணும்னே பாக்க வச்சிருக்கலன்பா. மாதரா ஒபிட்டோ இன்னும் மேல தூக்குவான். பயங்கர பெயின் கொடுக்கும். மாதரா மின்னோட்ட வெளியே மிஷினுக்கு போறக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நேரம் வரவும் ரின்ன கடத்த மிஸ்டோனோபிஸ மேனிபுலேட் பண்ண கக்காஷியை விட்டு அவளை தேடி வருவானு. அதுக்கான இன்னொரு பர்பஸ் நீ அன்லீஷ் பண்ற பவர் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நான் பாக்க. ஒயிட் ஜெட்ஸ் வந்து உங்ககிட்ட விஷயங்களை சொன்னது நீ கிரவுண்ட் எல்லாம் பொழந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடுனதுல கோஇன்சிடென்ஸ் நினைக்கிறேன்னு கேட்பான். பாஸ்ட்ல ஒபிட்டோ கிட்ட ஒயிட் ஜெட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட் ரின் அப்புறம் அந்த ஸ்டூபிட் கக்காஷி பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்கன்னு இருக்கும். ஒபிட்டோ என்னாச்சுங்கவோ ஜெட்ஸ் அவங்க கம்ப்ளீட்டா ஹிடன் மிஸ்டோனோபி சுத்து போட்டாங்க தனியா இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் அந்த டோர்ல உடச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா சூர்லி கிட்ட ஒபிட்டோ கக்காஷி அண்ட் ரின் ஸ்டேட்டஸ் பத்தி கேட்டிருப்பான். சூர்லி மற்றவங்க சொல்றதை கேட்டா நிலைமை மோசமா இருக்கு. ஏதோ ஹிடன் மிஸ் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் பத்தி பேசிக்குவாங்க போல. ஆனா எனக்கு சரியா புரியலங்க. டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் மேல போயிருப்பான் ஒபிட்டோ. சுருளி என்னமோ ஆனா கக்காஷி அண்ட் ரின் மொத்தமா சுத்து போட்டாங்க. பார்த்த அளவுல அவங்க ஜோனியன் அண்ட் பிளாக் ஆப்ஸ் சேதவங்க. ஒபிட்டோ மின்னோட்ட சென்ஸ் என்ன பண்றாருன்னு கேட்பான். யாருங்கோ எல்லோ ஃபிளாஷ் என்ன செய்யறாருன்னு கேட்டன்பா. வேற மிஷனுக்கு போயிருப்பாரு போலங்கோ. இப்படிப்பட்ட சமயத்திலேயான்ட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறப்ப கக்காஷியோட கை ரின்னோட இதயத்தை தொலைச்சிருக்கும். மாதரா கக்காஷி கையில அந்த பொண்ணு செத்தது நான் எதிர்பார்த்ததை விட அதிகன்பா. அன்னைக்கு செம ரைஸ் ஆயிருப்பான் ஒபிட்டோ. இருக்கு எல்லாத்தையும் கொண்டிருப்பான். ரின்ன தொடும் போது ஊடுருவி இருப்பான். அந்த பவர் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சு தொடுவான். ரின்ன புடிச்சு தூக்கி கட்டி பிடிச்சிருந்திருப்பான். மாதரா இல்லனாலும் நான் பட்ட பயன்படுத்துற ஷினோபியை வச்சு கொண்டிருப்பேன். மக்களோட இதயத்துல இருக்க இருளை வச்சு அவங்க மேனிபுலேட் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பேன். இல்லையா ஒபிட்டோன்பா. ஒபிட்டோ கடுப்பாவான். மாதரா உனக்குள்ள இருள் இல்லைன்னா உருவாக்கணும். உன்னை வேற விதமா கருத்துறது அகங்காரம் நீ நினைக்கலையான்னு கேட்பான். மாதரா அவனை மேல தூக்கவும் ஒபிட்டோ எதுக்காக என்ன தேர்ந்தெடுத்தேன்னு கத்துவான். மாதரா நீ ஜெனியூனா மற்ற மனுஷங்களோட கைண்டா நடந்துகிட்ட. குறிப்பா வயசானவங்களை பாத்துக்கிறல நீ எவ்வளவு கிரேட்ங்கிறது ஞாபகத்துல இருக்கீங்கன்னு கேட்பான். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் ஒபிட்டோ. மாதரா ரின் மேல உன் காம்ரேட்ஸ் மேல
மேல ஹொக்காகே டைட்டில் மேல எல்லா ஷினோபிஸ் மேலயும் உனக்கு எந்த ஆழமான காதல் ஒன்ஸ் நீ இருள விழுந்துட்டா அது இந்த உலகத்துக்கு மேல சமமான ஆழமான வெறுப்பா மாறிடும். அப்படிப்பட்ட ஆளாண்டா நீன்பா ஒபிட்டோ பக்கத்துல கொண்டு வந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் தான் இருக்கு. எல்லாம் சரியான வழியில கம்ப்ளீட்டா போறக்கு என்னோட இடத்துக்கு நான் எடுத்துக்க போறேன்பா. வெளியே காட்டுவாங்க மாதராவோட ஷேடோவை மேக்னெட்டால பிடிச்சிருப்பா இல்லையா, எக்ஸ்ட்ரா ஆர்ட்ஸ் போட்டு குத்தி வைப்பானா இருக்கட்டும். க்ளோன் கிட்ட இவனை ஒன்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போறேன்னு கிளம்புவான். நான் பாத்துக்கிறேன் க்ளோன். சக்குரா மாதரா போயிருக்கணும் கக்காஷி கிட்ட. சக்குரா விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பா. இதை விட்டா சொன்னதான்னு கேட்பாரு கக்காஷி. சாஸ்கே மாதரா எப்ப வருவான்னு தெரியாது, அலர்ட்டா இருக்கணும்பா. நருட்டோ வரவும் சாஸ்கே அந்த ஷேடோ விஷயத்துல என்ன பண்ணேன்னு கேட்பான். நருட்டோ 6 பேட்ஸ் ஆர்ட்ஸால அதை நகர விடாம பண்ணிட்டேன்பா. சக்குரா நருட்டோ பாக்கவும் ஹே சக்குரான்ட்டு நருட்டோ இதை நான் பாத்துக்கிறேன்பா. சக்குரா என்ன பண்ண பாக்குறேன்பா. கவலை வேணான்ட்டு கக்காஷி பக்கத்துல நருட்டோ போயிட்டு கண்ணுல கை வச்சுட்டு எந்திரிப்பான். கக்காஷி சென்சே உங்க கண்ணை திறங்கன்பா. நார்மலா இருக்கும். சக்குராவே வாய பிளந்துருவா எப்படிடா பண்ணிட்டு. நருட்டோ சிரிச்சுட்டு இந்த விஷயத்த வார்த்தையால சொல்றது கஷ்டம்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றப்ப சாஸ்கே திரும்பி பார்த்துட்டு டே நருட்டோ நான் எல்லாத்தையும் அலர்ட்டா இருக்க சொன்னான்பா. நருட்டோ ஆனா இதை நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன்பா. சக்குரா முதல்ல அப்படி பதில் பேசுறத நேர்த்திக்க நருட்டோ என்னமோ ஒண்ணு அந்த கண்ணை பத்தி எனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுன்பா. சாஸ்கே மாதர கக்காஷியோட கண்ணை தேடிட்டு விட்டு இருக்க இடத்துக்கு போயிருக்கான். அடுத்த தடவை அவன் வரப்ப அவங்ககிட்ட 2 ரெனைகானும் இருக்குன்பா. நருட்டோ நிஜமாவான்னு கேட்பான். இதெல்லாம் பார்த்து கக்காஷிக்கு பாஸ்னி ஆவத்துக்கு வரும். ஒருத்தர தன்னை பத்தின இன்ட்ரோடக்ஷன் கொடுங்கன்றப்பாருல. நருட்டோ நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், என் பேரு நருட்டோ உசுமாக்கி. எனக்கு இன்ஸ்டன்ட் கப்ராமன் பிடிக்கும். ஆனா நான் நிஜமா விரும்புறது இச்சிராக்கு ராமன். அதுலயும் இருக்கா சென்ஸ் ட்ரீட் வச்சா ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பிடிக்காததே அந்த ராமன் செஞ்சு வர 3 நிமிஷம் அப்புறம் ஹொக்காகே ஆகிறதா என் கனவு. கிராமத்துல இருக்கவங்கள என்ன ரெஸ்பெக்ட் பண்ணி அக்னாலேஜ் பண்ணும். என்னையும் ஒரு முக்கியமான பர்சனான் இருப்பான். சாஸ்கே என் பேரு சாஸ்கே உச்சிகா. எனக்கு நிறைய விஷயம் பிடிக்காது. பர்டிகுலரா பிடிச்சதுன்னு ஒண்ணும் இல்ல. எனக்கு இருக்கிறது கனவு இல்ல, ஏன்னா அது நிஜமாக்க விரும்புறேன். அது என் கிளான ரெஸ்டோர் பண்றது. அப்புறம் ஒருத்தனை அழிச்சாகணும்னு இருப்பான். சக்குரா என் பேரு சக்குரா ஹரணோ. எனக்கு பிடிச்ச பர்சன் அது. அப்புறம் என் வருங்கால கனவுன்ட்டு சாஸ்கேவை பார்த்துட்டு வைக்கப்பட்டிருப்பா. கக்காஷி பிரசன்ட்ல இருக்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு நருட்டோ நீ ஹொக்காகேவை எப்போ சர்ப்ரைஸ் பண்ணிட்ட. எல்லாரும் உன்னை அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. உன்ன ஒரு ஹீரோவா. ஆனா இன்னும் ஹொக்காகே ஆகுங்கிறது உன்னோட கனவா இருக்கு. அப்புறம் சக்குரா அடிச்சு சொல்லுவேன், உனக்கு சாஸ்கே மேல இந்த உணர்வு முதல்ல இருந்ததுக்கு இப்ப நிறைய மாறி இருக்கு. இன்னும் நீ அவனை நேசிக்கிற. ஆனா அப்படியே வேற லெவல்ல அவன் உன்னை கொல்ல பார்த்தான். இருந்தும் இன்னும் அவனை நீ கேர் பண்ற. என்னன்னாலும் நீ அவனை அத்துடல. அப்புறம் நீ அவனை இருள இருந்து காப்பாத்துறது உன்னோட கடமை நினைச்சிட்டு இருக்க. அப்படிப்பட்ட கைண்டான பொண்ணு நீ. சாஸ்கே இட்டாச்சியை கொள்றது உன் கனவா இருந்துச்சு. இப்ப அவன் இல்ல. இப்போ ஆசை என்ன, எதை நோக்கி போற. உன் டீச்சரா இருந்த ஆனா மொத்தமா மாறிடுச்சு. உன்னை பத்தி நான் புரிஞ்சதுன்னு ஒண்ணும் இல்ல. இப்ப கூட திங்க் பண்ணிட்டு இப்ப உன்னோட கரண்ட் ட்ரீம் என்னன்னு சொல்லி கேட்பாரு சாஸ்கே கிட்ட. சக்குரா ஹொக்காகே ஆக போறேன்னு சொன்ன இல்ல, அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு கேப்பா. கக்காஷி பழைய டீம் 7 இப்படிதான் சேருங்கிறது விதியா இருக்கலாம். இப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லினாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம ஒரு காலத்துல டீம் 7 இருந்துங்கிறது மறுக்க முடியாத உண்மை இல்லையான்பாரு. கக்காஷி முன்னாடி அவன் வந்துட்டு இருக்காங்க. உங்க கார்ல நிப்பாங்க. பெல்ஸ திருடுற வெரி ஃபர்ஸ்ட் மிஷன் யாரும் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன்னு கேட்பாரு. சக்குரா இல்லன்பா. நருட்டோ கண்டிப்பா இல்ல, பதில் டீம் ஒர்க் தானன்பா. மாதரா அண்ட் ஒபிட்டோ காமுயை பயன்படுத்தி வெளியே வருவாங்க. மாதரா நீங்க சொல்ற டீம் ஒர்க்க கன்சிடர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து சாக போறீங்க இல்லையான்னு கேட்பான். கக்காஷி மாதரா உனக்கு 2 ரெனைகானும் கிடைச்சிருச்சான்ட்டு மனசுக்குள்ள லோவர் ஆஃப் உனக்கு ஹீல் ஆயிடுச்சுன்னு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ ஒபிட்டோன்னு கத்தவும் பிளாக் ஜெட்ஸு ஒபிட்டோ போயிட்டான். அவன் உடம்பு நான் எடுத்துட்டேன். பார்க்க போனா அவன் தவறுகளை சரியாக்க பார்த்திருக்கான். ஆள் மனசுல குழந்தை போல வேண்டிட்டு இருக்கான். அதனால வருங்காலத்தை உங்க எல்லாத்துக்கிட்டே ஒப்படைச்சிருக்கான். அது அவனுக்கு எவ்வளவு கன்வீனியன்டா இருக்கு. ஒரு வேலைக்காக அதை பொடி எனக்கு போலன்பான். மாதராவோட லுக்க பார்த்து சக்குரா பின்னால போவா. இதை நோட் பண்ண கக்காஷி மனசுக்குள்ள அந்த கண்ணோட சக்தி எப்படி அவளை குறை சொல்ல முடியாதுன்னு திங்க் பண்ணுவாரு. சக்குரா அதுக்கு முன்னாடி லேடி சொன்னாடே இவங்க 2 பேத்துக்கு சமமா வந்துட்டேன்னு அதை திங்க் பண்ணிட்டு மைட்டாட்டிக் ரீஜெனரேஷன் ஜெட்ஸ் பண்ணுவா. இதுக்கப்புறம் நான் ரிட்ரீட் ஆக போறதுலேன்ட்டு நான் டிவிஷன் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு ஓடுவா. நருட்டோ வெயிட் பண்ணுவா. மாதரா செல்ஃபிஸ்டிக் ஆக்கி இருப்பான். சக்கரா குத்துனதுக்கு அப்புறமாவும் சக்கரா பஞ்ச் பண்ற மாதிரி வரவும் சுனாடே சூசனாவோட பிளேட் வச்சு கட் பண்ணியும் ஹீல் ஆயிருக்கும் இல்லையா. மாதரா அதை திங்க் பண்ணுவான். சுனாடே தி 100 ஹீலிங்ஸ் நிஞ்சா ஆர்ட் ஆஃப் மைட்டோட்டிக் ரீஜெனரேஷனை மாஸ்டர் பண்ணிக்க மெடிக் நிஞ்சா ஃபர்ஸ்ட் 3 ரூல்ஸ் உடச்சுக்கலான்னு இருப்பாங்களே. அதை யோசிச்சுட்டு மனசுக்குள்ள ஹஷிராமாவோட பேத்தி செஞ்ச அதே மைட்டாட்டிக் ரீஜெனரேஷன் ஜெட்ஸும் திங்க் பண்ணுவான். சக்குரானால பஞ்ச் பண்ணிக்க முடியாது. இன்விசிபிளா செவரு இருக்கு என்ன என்னால ரீச் பண்ண முடியும்னு திங்க் பண்ணுவா. நருட்டோ சாஸ்கே பக்கத்துல போயிருப்பாங்க. சாஸ்கே மாதராவை தாக்கறதுல தான் குறியா இருப்பான். நருட்டோ சக்குராவை காப்பாத்தி கூட்டிட்டு வருவான். கக்காஷி என்ன நடக்குதுன்னு பாப்பாரு. சக்குரா வயிற்றுல சொருகிக்கிற ஆட நருட்டோ தான் புடிங்கி எடுப்பான். சக்குரா போது சக்குரா கவலைப்படாத நருட்டோன்ட்டு மனசுக்குள்ள சாஸ்கே இப்ப கூட என் கன்சர்னா இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு நான் ஓகேன்பா. சாஸ்கே நருட்டோவை கூப்பிடுவான். முதல்ல விட நிறைய பேர் இருக்கிறது எனக்கும் தெரியுதுன்பா. நருட்டோ சாஸ்கேவோட இடத்துக்கு ரெனைகானான்ட்டு ஷாக்காவா சக்குரா சாஸ்கேவோட பாயிண்ட் ஆஃப் வியூல காட்டுவாங்க. மாதராவை சுத்தி 4 மாதரா ஷேடோ இருக்கும். மாதரா சைட் ஷோ எல்லாம் போதும் திங்க் பண்ணிட்டு மேல போவான். கக்காஷி என்ன பண்ண போறானு திங்க் பண்ணுவாரு. மாதரா கேட்டஸ்ட்ரோபிக் பிளானட்டரி டெவஸ்டேஷன் பண்ணுவான். காரா லீ கிட்ட நேரம் வரப்ப தப்பிச்சிருந்தான். லீ மற்றவங்கன்பா என்னன்னாலும் அவங்க அவங்கள பாத்துக்குவாங்கன்னு காரா பிளானட்டரி டெவஸ்டேஷனோட அட்வான்ஸ்டு ஜுட்சு வெர்ஷன்ங்கிற மாதிரி சொல்லலாம். சின்ன சின்ன கிரவுண்ட் லேயர்ஸ் பெரிய பெரிய உருண்டையா இருக்கும். இத 6 பேட்ச் பவரான்பா சக்குரா. இது பெயினோட விட பெருசா இருக்கு. சொல்ல போனா நிறைய இருக்குன்பா நருட்டோ. சாஸ்கே மேல இருக்கிறத பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகாத. கீழே இன்னும் அவன் ஷேடோஸ் இருக்குன்பா. மாதரா இது மலை துளிகளை விட கொஞ்சம் பெருசாவும் சாலிடாவும் இருக்கும். ஆனா கீழே தள்ளுவான். நருட்டோ அதுக்கு வருதுன்பா. சாஸ்கே ஷேடோஸ் தான்பா. நருட்டோ ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணிட்டு 4 க்ளோன்ஸையுமே சண்டை போட ஆரம்பிச்சு இதை எங்கிட்ட விட்டுருன்பா. ஃபைட் வேற லெவல்ல போகும். சாஸ்கே சுசனோ பண்ணுவான். பிளாக் ஜெட்ஸ் மனசுக்குள்ள இறுதி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான்னு திங்க் பண்ணிட்டு சிரிப்பான். நருட்டோ குரமாவை கூப்பிடுவான். சாஸ்கே சுசனோல அட்டாக் பண்ண போவான். நருட்டோ டெய்ல் பீஸ் பம் ரசன் ஷூரிகன் பண்ணுவான். வேற லெவல்ல இம்பாக்ட் இருக்கும். சாஸ்கே அடுத்து அந்த போல்டர்ஸ் வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போகுதுன்னு திங்க் பண்ணுவான். அன்பிலீவபிளா இருக்குன்னு திங்க் பண்ணுவா சக்குரா. நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ் மாதராவோட ஷேடோஸோட
கூட சண்டை போடும். மேல போன மாதிரா முன்னால இருக்க அந்த கொம்பு பாட்டை மொத்தமா உடைச்சிருவான். ஸ்டோன் டேப்லெட் படி ரினேவோட பவரை பொசஸ் பண்ண ஒருத்தன் நிலவுக்கு பக்கத்துல போறப்ப அந்த கண்ணு நிலாவுல பிரதிபலிக்கும்பா. மாதராவோட நெத்தில இருக்க தேடை ரிவீல் ஆகும், நிலவுல பிரதிபலிக்கும். மாதரா உலகம் மீது பிரகாசி இன்ஃபினிட் சுக்கு அமீன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த இன்ஃபினிட் சுக்கியோமிங்கிற எபிசோட் தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்க. நருட்டோ